பாவூர் சத்திரம், பாவூர் சத்திரம், உன் கடனை தீர்த்து தாரேன், உன் பிள்ளையினுடைய மனத்தை மாற்றி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட வைக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 வருட காலமாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு. இதில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாளின் உடல்நிலைகளும் கொஞ்சம் பாதிப்பு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாத துயரம் உன் உள்ளத்தில் இருக்குது. மாற்றி தந்தா போதுங்களா? வேறு என்ன செய்யணும்? இந்த வருடத்தில் கட்டிக்கா, சந்தோஷமாக இருந்துக்கா, சென்று வரலாம். திருச்சி மாநகர், திருச்சி கால் வந்துட்டு வரலாம். திருச்சியா? திருச்சியா? இது என்ன பணம்? அடாடாடாடாடாடாடா, இதெல்லாம் காணாதப்பா. உன்னுடைய ஆமாம், சரி கால் வந்துட்டு வாங்க, என்னென்னு கேட்போம். இல்லை தம்பி, இந்த பக்கம் வாடா, உட்காரு. கன்னட காலத்துக்கு உங்களுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். என் தங்கை மாரியம்பைன்னு ஒரு தெய்வம் வருது. அதே போல் கரையோரத்தில் ஒரு சாமி முத்துக்கற்பம்னு ஒருத்தர் இருக்கார். ஐயனார்னு ஒரு சாமியும் வராரு. இவைகளெல்லாம் பார்த்தாலும் ஓராண்டு காலங்களாக கல்வியை சம்பந்தமான மன வருத்தமும் மனக்குழப்பமும் பொருளாதார சிக்கலும் இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கல்வியை உயர்த்தி வெளிநாடு போக வச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நான் இப்போ சொன்னது என்ன சொன்னேன்? இப்போ என்னடா சொன்னேன்? அதே மாதிரி உன் 2வது மகன் அருமையான ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான். அவன் கூட்டு வந்து வச்சுக்கிடுவான். படித்த பிறகு தானே சொல்லுதேன். அது நான் இப்பவுமே பார்த்துட்டோம்னு சொன்னேன். நான் இன்னொரு தினம் கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு இருக்கு, நாமக்கல் இருக்கு. கர்மசாமிக்கு எல்லாம் வெற்றியாக்கி தானே, செம்மையாயிரு. ரூபாய் எடுத்து அங்கே விடு. நல்ல படிப்பப்பா, வெற்றியாயிரும். சந்தோஷமா இருக்கா? எல்லாரும் இருங்க, நான் வாரேன். கர்மசாமிக்கு மலப்புரம். உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. ஐயா அங்கிட்டு போங்க, உட்காருங்க, உட்காருங்க. நான் பாட்டு போயிருவோம். எல்லாரும் அமைதியா போய் உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் உத்தரவு நான் கேட்கிறேன். சரியா? எல்லாரும் அமைதியா போய் உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அமைச்சாச்சு. கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துருந்தேன். அவன் கடனையும் தீர்த்துருந்தேன். நீ சொல்லக்கூடிய இடத்த வாங்கக்கூடிய பணம் இப்போ கிடைச்சிடும். உனக்கு கைவிட்டு போகாது. எனக்கு கோயிலை கட்டிக்கா, நல்லா இருக்கு. வேற என்னப்பா வேணும்? அடிச்சாச்சு, எடுத்துக்கா. ஆமா, என்னம்மா வேணும்? ஐயோ, இந்தா, எந்த குறையில்லாமல் வாழ வைக்க, கடன் படாமல் காப்பாற்றுறேன். அரசு உத்தியோகத்துக்கு போவோம்ல. நல்லா இருக்கு, போயிட்டு வா. முன்னேறிக்கா, வாங்கிக்கா. மெல்லேந்தி பிள்ளை தூக்கி விடுறா. டேய் தூக்க, அக்கா தான்ல, தூக்குடா. மேலே போலாம். போயிட்டு வா. ஆமாம், இருங்க, நீங்கள் எல்லாரும் உட்காருங்க, நான் உத்தரவு கேட்டு வரேன்.